திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருத்தலம். ஆம், சென்னையில் குடிகொண்டு சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்று கீதை அருளிய பரந்தாமன் இன்று கடற்கரை ஓரம் திருவல்லிக்கேணி கஷேத்திரத்தில் பார்த்தனுக்கு சாரதியாக, அதாவது தேரோட்டியாக கோலத்தில் காட்சி தருகிறார். இதன் மூலவர், இந்த திருத்தலத்தின் மூலவர் பார்த்தசாரதி. இந்த திருத்தலத்தின் உற்சவர் வெங்கட கிருஷ்ண ஸ்ரீ தேவி பூதேவி, தாயார் ஸ்ரீ ருக்மணி, தலவிருட்சம் மகிழம், தீர்த்தம் கைரவினி புஷ்கரணி, புராண பெயர் பிருந்தாரண்ய கஷேத்திரம், ஊர் திருவல்லிக்கேணி, சென்னை மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தின் வரலாறை சற்று பார்ப்போம். 18 நாட்கள் நடந்த மகாபாரத போரில் வீரன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்த பகவான் கண்ணபிரான் உபதேசித்த பகவத்கீதை உலக பிரசித்த பெற்றது. தனி ஒரு மனிதன் மனப்போராட்டத்தில் இருந்து விடுபட்டு மன தெளிவு பெறுவதற்கு இந்த கீதை தரும் அறிவுரைகள் ஏராளம். வாழ்வியல் நெறிக்கு இன்றைக்கும் உதாரணம் காட்டி பேசப்படும் கீதை சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் துவாபர யுகத்தின் முடிவில் வீரர்கள் அருளப்பட்டனர். நிறைந்த களத்தில் அன்று கீதை அருளிய பரந்தாமன் இன்று கடற்கரை ஓரம் திருவல்லிக்கேணி கஷேத்திரத்தில் எழுந்தருளி காட்சியளி. சுமதிராஜன் என்ற மன்னர் திருமால் பக்தராக இருந்தார். அவருக்கு குருஷேத்திர போரில் பார்த்தசாரதியாக, தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. தனது விருப்பத்தை திருமாலிடம் தெரிவிக்க திருமாலும் அவ்வண்ணமே காட்சி கொடுத்து அருள்பாலித்தார். தான் விரும்பிய கோலத்தில் கிருஷ்ணரை கண்டு மகிழ்ந்த மன்னர் அதே கோலத்தில் இத்தலத்தில் கோவில் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். போரில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தபோது கிருஷ்ணர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. அதே போல இத்தலத்திலும் ஒரு கையில் சங்கு மட்டுமே ஏந்தி அருள்பாலிக்கிறார். பார்த்தன் மீது பீஷ்மர் தொடுத்த அம்புகள் அனைத்தையும் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வெற்றியை தேடித் தந்தார் கிருஷ்ணர். அப்போது கிருஷ்ணரின் முகத்தில் அம்புபட்ட வடுக்கள் இருக்கும். இத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் பார்த்தசாரதியின் முகத்திலும் வடுக்கள் காணப்படுகின்றன. தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த மகாபாரத போரில் பீஷ்மர் எய்த அம்புகளை பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்று தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வடுக்களை உற்சவர் திருமுகத்தில் இன்றும் தரிசிக்கலாம். இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார்.